தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சரே யாருப்பா? தமிழ்நாட்டின் அடுத்த எதிர்காலமே, இந்தியாவின் எதிர்காலமே, இந்தியாவின் ஜனாதிபதியே அப்படின்னு ஒருத்தரை மாறி மாறி ரசிகர்கள் எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரஜினிகாந்த் வருவாரா மாட்டாரான்னு 25 வருஷமா புகழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இது புதுசு. யாரை பத்தி தெரியுமா? இளைய தளபதி விஜய் அப்படின்ற பேர்ல விஜய் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர உற்சாகமா கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் 61 டைட்டில்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அது விஜயோடைய பிறந்த நாள் அப்படின்றது இன்னும் கூடுதல் சிறப்பு. பட்டைய கலப்பு, பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கலப்பு. விஜயோடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறோம் அப்படின்ட்டு பயங்கரமா பிளான் பண்ணி விஜய் ரசிகர்கள்லாம் ஃபிளக்ஸ் பேனர் அடிக்கக்கூடிய பணிகள்லாம் ஈடுபட்டாங்க. அதுல ஒரு சில ஃபிளக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டையே ஐயோ அப்படின்னு கதற வைக்கிற மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டுடைய எதிர்காலமே, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வாசகங்கள் இதுல அடங்கி இருக்கிறது கூடுதல் சிறப்பு. எங்களப்பா நீ எங்களப்பா, இங்க எல்லாருமே இனி உங்களப்பா, கெட்டவன வெட்டி சாய்க்க வந்த புது பட்ட பொம்மை நீப்பா. ஏற்கனவே விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. 2011லயே என்னுடைய ஆதரவு அதிமுகக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சு, அதுக்கப்புறமா வெற்றிக்கு பிறகு இந்த வெற்றிக்கு நான் அணில் மாதிரி உதவுவதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா தலைவா படம் வரும்போது டைம் டு லீட்னு சொல்லி அந்த டைம் டு லீடை அழிக்க வச்சு எக்கச்சக்கமான பாலிடிக்ஸ்லாம் நடந்தது. அந்த சமயத்தில் தான் விஜய் கை கட்டி அமைதியா பொறுமையா அப்படிலாம் பேசினாரு. அப்படிலாம் இருக்கும்போது மீண்டும் அரசியல் ஆசை இப்போ வெற்றிடம் ஏற்பட்டதுனால வந்திருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுது. நம்பி வந்தா நான் நன்மை செய்வேன், நன்றி போதும். ஏன் விஜய் ரசிகர்கள் இப்படி போஸ்ட் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேடையில் அரசியலும் பேசியிருந்தார். வல்லரசாகிறதெல்லாம் அடுத்ததுங்க, நல்ல அரசாகட்டுங்க அப்படின்னு விஜய் கத்தி படத்தில் வர மாதிரி பஞ்ச் டைலாக் பேசியிருந்தது விஜய் ரசிகர்களை உற்சாகமடைய வச்சிருக்கு. இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்ற அரசா மாறணும். ரஜினி வராரோ இல்லங்க, விஜய் வந்துருவாருங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னாலே ஊரே பின்னாலே, நீ பாயா முன்னாலே யுத்தம் செய்ய வா. இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியல. தலைவா தலைவா உயிர் நீ தலைவா.